வணக்கம். சிவாய நம. குடும்பத்தில் கொஞ்சம் கூட அமைதியே இல்லை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, தொட்டதெல்லாம் பிரச்சனை, எல்லாமே நஷ்டத்தில் போகுது, வேலை இல்லை. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? இந்த நிலை கண்டிப்பாக மாறுமா? அப்படி மாறணும்னா நாம் என்ன செய்யலாம்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நெல் எடுத்துக்கலாம். மஞ்சள் அரிசியும் சேர்ந்து அக்ஷதை ரெடி பண்ணிக்கலாம். விரலி மஞ்சள், ஒரு ஓட்டை ஒடிசல் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம். ₹1 காயின் ஒரு 11 காயின் எடுத்துக்கலாம். வெத்தலை பாக்கு, தேங்காய், பழம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்கள் வீட்டில் அகால மரணம் அடைஞ்சி இருக்கக்கூடியவங்க, உங்கள் முன்னோர்களுடைய பெயர்களை எல்லாம் ஞாபகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு வெள்ளை பேப்பராக தான் இருக்கணும். அந்த பேப்பரில் வேறு எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது. அன்னைக்கு யார் எழுதுறீங்களோ அவங்களோட பேர், ராசி, நட்சத்திரம், லக்னம் எழுதிக்கோங்க. இதையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு தனியாக ஒரு பேப்பரில் யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட பேர் எழுதிக்கணும். உங்கள் முன்னோர்களோட பெயரெல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் எழுதிக்கணும். இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் கட்டி வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கு ஊதுபத்தி, சாம்பிராணி, குங்குலியம் கலந்து காட்டணும். மனசார உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க, உங்கள் முன்னோர்களை கும்பிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் கிடைக்கும், சந்தோஷமும் பெருகும், அமைதியும் ஏற்படும். இது ஒரு ஆகச்சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம் நாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் செலவே இல்லாமல் எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. ஏன் குடும்பத்தில் அமைதியே இல்லாமல் இருக்குது, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடும் அதில் ஒரு வகையான காரணமாக இருக்கலாம். வாஸ்து பிரச்சனை சரியில்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக அங்கே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது பாலில் கற்கண்டு